ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாமந்தி சீரியலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வீடியோ உங்களுக்கு வரும். இப்போ வாங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்மளோட சாமந்தி யோசிச்சுட்ருக்காங்க, ஐயோ நெக்லஸ் எங்கே போச்சுன்னே தெரியலையே, அதை நம்ம எங்கே தான் போய் தேடுறது, அரசி மேடம் இதெல்லாம் கண்டுபிடிச்சாங்கன்னா நம்ம கதையே மாறி போயிடுமே, பயத்தில் சுற்றிக்கிட்டே இருக்காங்க. அந்த கவலை மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. அப்போ அர்ஜுன் பார்த்திங்கன்னா என்ன இது, சாமந்தி ஏதோ டென்ஷனில் இருக்காளே, என்ன டென்ஷன் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட பார்வதி கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. பார்வதி பார்த்திங்கன்னா சாமந்தி பூ கட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்திங்கன்னா அர்ஜுன் என்ன அக்கா சாமந்தி பூ கட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது, ஆமாப்பா இது நான் சாமிக்காக கட்டிக்கிட்டு இருக்கேன், இதை சாமி படத்துக்கெலாம் கொஞ்சம் போட்டுட்டு அப்படியே சாமந்திக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு சொல்லும் போது, அப்போ பார்த்திங்கன்னா நம்ம அர்ஜுன் சிரிக்கிறாரு. என்னப்பா சிரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பார்வதி கேட்கும் போது, அப்போ அர்ஜுன் சொல்கிறாரு, இல்லை சாமந்தி சாமந்திக்கே கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்கும்போது, அதை பார்த்துட்டு ரெண்டு பேரும் சிரிச்சிட்ருக்காங்க. சரி கொடுங்க நானே கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் யோசிக்கிறாரு. நம்மளே இந்த சாமந்தி பூவை கட்டி சாமந்திக்கு கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அப்போ பார்வதி பூ கட்டிகிட்டே இருக்கும் போது இந்த மாதிரி அர்ஜுன் கொடுங்க நான் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா என்னப்பா புதுசாக பூவெல்லாம் கட்டுறேன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, கொடுங்க நான் சும்மா கட்டி பார்க்குறேன்னு சொல்லிட்டு, சரி நான் கொடுக்குறேன், நீ கட்டி முடிப்பியான்னு சொல்லிட்டு தெரியலையே, நான் வேணால் வெயிட் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, நீங்கள் போங்க நீங்கள் உட்காந்துருந்தா நான் எப்படி கட்டுறதுன்னு சொல்லிட்டு சொல்லும்போது, நம்மளோட பார்வதி சிரிச்சுக்கிட்டே என்ன பண்ணுறாங்க விளையாட்டாக சரி நான் போகிறேன் நீயே கட்டுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. நம்மளோட அர்ஜுன் பூவை கட்டி பார்க்குறாரு. ஆனால் கட்டவே முடியல. பூ கட்டுற அந்த பூ கீழே விழுந்துருது. எப்படியாவது ட்ரை பண்ணி நம்ம கையால் பூ கட்டி நம்ம சாமந்திக்கு சாமந்தியை கொடுக்குறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. அப்போ இதை பார்த்திங்கன்னா அர்ஜுனோட அப்பா பார்த்துட்டு, என்னடா அர்ஜுன் பூ கட்டிகிட்ருக்க, உன்னை நான் என்னெல்லாம் படிக்க வச்சு லாலாம் படிக்க வச்சுருக்கேன், நீ என்னவோ இப்போ உட்காந்து பூ கட்டிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, என்னப்பா நீ ஏன்ப்பா இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லைடா நான் எதிர்ச்சியாக இங்கே வந்தேன், நீ என்னவோ பூ கட்டிகிட்ருக்க, உன்னை நான் எவ்வளோ படிக்க வச்சுருக்கேன், நீ லா அண்ட் ஆர்டர்லாம் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பிஸ்னஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுவேன்னு பார்த்தா பூ கட்டிட்டு உக்காந்துருக்க அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அர்ஜுன் சொல்கிறாரு, என்னப்பா நீங்கள் கூட தான் நான் கார்டனில் தண்ணியெலாம் ஊற்றிட்டு இருப்பீங்க செடிக்கு, அப்போ அதுவும் ஒரு வேலை தானே, அப்போ அந்த வேலையை நீங்கள் பார்க்கும்போது நான் இதை பார்க்கக்கூடாதா அப்படின்னு சொல்லும் போது, அது வேறு வேலை இது வேறு வேலை, இது ரொம்ப நீ இந்த வேலை செய்கிறது கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் போங்கப்பா எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு நம்ம அர்ஜுன் ரொம்ப நேரமாக கஷ்டப்பட்டு சாமந்திக்காக அந்த பூவை கட்டி என்ன பண்ணுறாரு, இப்போ இதை விட்டுட்டு போய் சாமந்தி கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போகிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ரோஜா காமிக்கிறாங்க. நம்மளோட தீக்ஷா பார்த்திங்கன்னா ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. எப்படியாச்சும் மாமா என்னை வெளியே கூட்டிகிட்டு போகணும், ஆஃபீஸ் கூப்பிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பார்த்திங்கன்னா இந்த விஷயம் அரசிக்கு தெரிய வருது. அப்போது தீக்ஷாவோட அப்பா என்ன பண்ணுறாரு, அது எப்படி மாப்பிள்ளை வெளியே கூட்டிகிட்டு போகாமல் வருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பழைய கதையை சொல்லிட போகிறாங்கன்னு பயமுறுத்துறாங்க. அப்போது அரசு என்ன பண்ணுறாங்க, பரவாயில்ல நீ வெளியே கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா வேறு வழி இல்லாமல் வெளியே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆதவுக்கு சுத்தமாக பார்த்திங்கன்னா தீக்ஷாவை பிடிக்கவே இல்லை. ஆனால் வேறு வழி இல்லாமல் பார்த்திங்கன்னா காரில் தீக்ஷாவை கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம ஆதவ் பரவாயில்ல நீ கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அம்மாவே அனுப்பி வைக்கிறாங்க. இதை மிரட்டுறதுனால, அதை தீக்ஷாவோட அப்பா மிரட்டிட்டு இருக்காரு இல்லையா நம்மளோட அரசியை, அதனால் அரசியை நம்மளோட ஆதவ் கூட்டிகிட்டு போன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் ஆதவ் காரில் பிடிக்காத மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு. ஆனால் நம்மளோட தீக்ஷா என்னம்மாம்மா பிடிக்காத மாதிரி உட்காந்துட்ருக்கீங்க, நான் அவங்க கூட வரது உனக்கு பிடிச்சிருக்குல்ல அப்படின்னு சொல்லும்போது, சரி அம்மா சொல்லியிருக்காங்களே வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு, சரி எனக்கு பிடிச்சிருக்கு நீ கொஞ்சம் பேசாமல் வா, எனக்கு நிறைய ஒர்க் டென்ஷன் இருக்குது, உங்ககிட்ட பேசிகிட்டே இருந்தால் எனக்கு அதெல்லாம் மறந்துடும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காரு. அப்போ பார்த்திங்கன்னா தீக்ஷா சரி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமான்னு சொல்லிட்டு அதை பார்த்திங்கன்னா காரில் போகிற ஃபோட்டோ எடுத்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணுறாங்க. அதை பார்த்திங்கன்னா ரோஜா பார்த்துடுறாங்க. இன்ஸ்டாவில் பார்த்துட்டு, என்ன இவ புதுசாக
புதுசாக ஃபோட்டோலாம் அப்டேட் பண்ணுறான். சரி நம்ம ஒன்று போட்டு கொடுப்போம்னு சொல்லிட்டு நம்ம ஃபோன்லேருந்து மெசேஜ் பண்ணால் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு உன்னோட ஃபோனை கொடுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க ஒரு மொபைலை வாங்கி என்ன பண்ணுறாங்கன்னா ரோஜா வந்து இதெல்லாம் ஒரு ஃபோட்டோவா, நல்லாவே இல்லை, நீங்கள் 2 பேர் பார்க்குறதுக்கு அண்ணன் தம்பி தங்கச்சி மாதிரி இருக்கீங்க அப்படின்னு வந்து மெசேஜ் பண்ணுறாங்க, அதை கமெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருப்பி வந்து தீக்ஷா மாமா நான் இப்போ தான் ஃபோட்டோ போட்டேன் போஸ்ட் பண்ணேன், அதுக்குள்ளே யாரோ ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஐயோ என்ன இது அண்ணன் தங்கச்சி மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நாங்கள்லாம் நல்லா தான் இருக்கோம், நீங்கள் பார்க்குறது ஒழுங்காக பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தீக்ஷா திருப்பி ரீப்ளே பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ரோஜா என்ன பண்ணுறாங்க, நீங்கள் அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு போட்டால் அதை நாங்கள் நம்பணுமா, நீங்கள் நல்லாவே இல்லை, சுத்தமாக உங்களுக்கு ஜோடி மேட்சே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ரோஜா திருப்பி வந்து ரீப்ளே பண்ணுறாங்க. இப்படியே வந்து போயிட்டுருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட தீக்ஷாவும் அதுக்கப்புறம் அதை வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஆஃபீஸ் உள்ளே வந்து என்ட்ரி ஆகிறாங்க. அப்போ வந்து ரோஜா வந்து கரெக்டாக வந்து என்ட்ரி ஆகுது, இந்த ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் கரெக்டாக நின்றுட்டுருக்காங்க. அது வந்ததும் சார் வாங்க சார் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து தீக்ஷாவை பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி வந்து பார்க்குறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா தீக்ஷா வந்து என்னம்மா யார் இவங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்க என்னோடய ஸ்டாஃப் தான் அப்படின்னு சொல்லும்போது யார் சார் இவங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்க எங்களோட ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா சார் ஒரே ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரோஜா வந்து கேட்குறாங்க. சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அது வந்து கேட்கும்போது நாங்கள் உங்கள் கூட ஒரே ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு என்னோடய சிஸ்டமில் வச்சுக்கிறேன், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் தான் சார் என்னோடய ரோல் மாடல், எப்பயுமே உங்களை பார்த்து தான் நான் வளர்ந்துட்டு வரேன் அப்படின்னு வந்து சொல்லும்போது சரின்னு சொல்லிட்டு ஓகே இதில் என்ன கேட்குறதுல இருக்குது பரவாயில்ல எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு செல்ஃபி வந்து எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்து நம்மளோட தீக்ஷா என்ன பண்ணுறாங்க ஆதவ் பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க. அப்போ அதை பார்த்துட்டு வந்து நம்மளோட ஆதவ் என்ன பண்ணுறாரு, ஆதவ் வந்து பார்த்திங்கன்னா ரோஜா வந்து ஆதவ் வந்து பார்க்குறாங்க. ஆதவ் வந்து கொஞ்சம் ப்ளீஸ் தள்ளின்னு இல்லை, அவங்க தான் தனியாக ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொன்னதும் உடனே வந்து தீக்ஷா வந்து தள்ளி நிற்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது தீக்ஷாவுக்கு டென்ஷன் ஆகுது. நம்மளோட ரோஜா வந்து நீ என்ன பண்ணாலும் சரி ஆதவ் சார் என்னால் தான் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும், நீ என்ன ஒரு ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே வந்து நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ வந்து தீக்ஷா என்ன பண்ணுறாங்கன்னா என்ன நீ பெரிய ரொம்ப வந்து இது மாதிரி இவ பண்ணிகிட்ருக்கா, நம்ம வந்து மாமா வந்து என் கூட செல்ஃபி எடுக்கும்போது அந்த அளவுக்கு சிரிக்கவே இல்லை, இவ கூட எடுக்கும்போது மட்டும் நார்மலாக வந்து சிரிச்சிட்டு வந்து சந்தோஷமாக நிற்கிறாரே, எதுவும் சரியில்லை, முதல்ல சரி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே வந்து நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சாமந்திக்கு வந்து சாமந்தியை வந்து வைக்கிறதுக்கோசம் நம்மளோட அர்ஜுன் வந்து பார்த்திங்கன்னா சாமந்திக்கிட்ட போயிட்டு ஒரே நிமிஷம் இது வந்து பார்த்திங்கன்னா பார்வதி வந்து கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து கொடுக்குறாங்க. அப்போ வந்து இங்கே பாரு அர்ஜுன் நான் வேறு நிறைய டென்ஷனில் இருக்கேன், நீ சும்மா வந்து என்னை டென்ஷன் பண்ணாத நீ போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது சாமந்தி இதை மட்டும் நீ இந்த பூவை மட்டும் வச்சுக்கோயேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது சாமந்தி என்ன பண்ணுறாங்க அந்த பூவை வந்து தப்பாக வந்து வைக்கிறாங்க தலையில், இது கரெக்டாக இருக்கான்னு பாருன்னு சொல்லிட்டு அர்ஜுன் கிட்ட கேட்குறாங்க. அர்ஜுன் வந்து இல்லை நீ தப்பாக தான் வைக்கிற, கரெக்டாக வை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இந்த சைடு ரைட் லெஃப்ட் அப்படின்றாரு. அப்போ வந்து நம்மளோட சரி நீயே வச்சு விடு அப்படின்னு சொல்லிட்டு சாமந்தி வந்து சொல்கிறாங்க. கரெக்டாக வந்து நம்மளோட அரசியை வந்து அர்ஜுன் வந்து பேசுகிறத வந்து பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு அர்ஜுன் என்ன பண்ணி போயும் ஒரு வேலைக்காரிக்கிட்ட பேசிகிட்டு இருக்க, ஆல்ரெடி நீ வந்து நம்மளோட ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கவே மாட்டேங்கிற, இன்னும் ரொம்ப மோசமாக போயிட்டு இருந்தா அப்புறமேட்டு இந்த வீட்டில் நீ இருக்கணுமா இருக்கக்கூடாதான்னு நான் தான் முடிவு பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு வந்து அர்ஜுனை வந்து திட்டுறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சாமந்தி பூவை எதுக்காக நீ வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அர்ஜுன் சொல்கிறாரு பார்வதி தான் கொடுக்க சொன்னாங்க, அதனால தான் நான் கொடுக்கறதுக்கு வந்தேன், இதை பாரு இந்த வீட்டில் தேவையில்லாத வேலை இனிமேல் பண்ணிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன் அப்புறம் நீ இந்த வீட்டில் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் திட்டுறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சாமந்தி பூவை வந்து கசக்கி தூக்கி எரிஞ்சிடுறாங்க. அதை பார்த்துட்டு அர்ஜுன் வந்து டென்ஷன் ஆகுறாரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சாமந்தி வந்து அழுதுகிட்டே உள்ளே போயிடுறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சாமந்தி வந்து இப்போ ஒரே நோக்கம் என்னென்னா வந்து நம்மளோட செண்பத்துக்கிட்ட வந்து சொல்கிறாங்க எப்படியாவது இந்த நெக்லஸை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சி இந்த வீட்டை விட்டு போகிறதுக்கு வழியை பார்க்கணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட ப்ரோமோ ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.